அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மேசராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்திலும் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். பந்தயங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில ரிஷபராசி என்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி என்பவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட
மிதுன ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு தங்களது வெற்றியால் நல்ல அதிகாரத்துடன் கூடிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றிலும் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மிதுன ராசி என்பவர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மிதுன ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் குரு பகவானும், தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி என்பவர்கள் எதிரிகளை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில கடகராசி என்பவர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். இல்லையெனில் தங்களுக்கு அவமானம் அடையும் நிலையும் வீண் சண்டை சச்சரவுகளுக்கும் தாங்கள் ஆளாக நேரிடும். யாருக்கும் பண விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தற்பொழுது கிடைக்கும். சிம்மராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக
நிறைவேறும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அவற்றை தற்சமயம் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். தங்களது பேச்சில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகனங்களால் நல்ல வருமானம் வரும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் குரு பகவானும், தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில கன்னிராசி என்பவர்களுக்கு ஏக காலத்திலேயே நன்மை தீமை என 2 விதமான பலன்களும் கலந்தே நடைபெறும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். மனதைரியத்துடன் தாங்கள்
எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு முடித்தும் காட்டுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். யாருக்கும் பண விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவீர்கள். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும். நண்பர்கள் மூலமாகவும் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வேலையாட்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தேவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் உண்டாகும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில தனுசு ராசி என்பவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு
விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய நட்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படும். தங்களது பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியூர் பயணங்களை தற்சமயம் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் அமர்ந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களது புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் இருக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். கோர்ட்டில் தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தால் பகைவர்களாலும் நோய்களாலும் சில அன்பர்கள் இன்னல்களை சந்திக்க நேரிடும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தனது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் தாங்கள் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு செயலை மேற்கொள்வதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது.
தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். நல வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீன ராசி என்பவர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். செல்வந்தர்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில மீனராசி என்பவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கவலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். சில மீனராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு பயன்களின் மீது ஆர்வம் உண்டாகும். மே மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மே மாதம் 4ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் சுக்கிரன் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசம் மற்றும் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை 8:24 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை 8:24 முதல் மே மாதம் 2ஆம் தேதி பகல் 11:44 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி பகல் 11:44
நிமிடம் முதல் மே மாதம் 4ஆம் தேதி பகல் 2:12 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு மே மாதம் 4ஆம் தேதி பகல் 2:12 முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை 4:40 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள்: கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் 5ஆம் தேதி வருகின்றது.